எப்ப எங்க அம்மா தாய் இருப்பாளோ அப்ப உயிரோட எப்ப தாலி இருக்கிறதா? எப்ப நான் இவத்தான் நீ யார பார்த்து பேசுற? அங்க அண்ணாக்கிறாங்களா? நான் இவத்துக்கிறேன் என்னைய பார்த்து பேசுறப்பா. யாசாமி நம்ம இழைச்சி போயிட்டா நீ தான் உலகத்திலே மகன் மேல கை போட்டு பேசுற ஒரே அப்ப நீ ஒருத்தனாதான் பாசம். எங்க அப்பாவுக்கு பாசம். அவங்க சிரிக்கிறாங்க. அதனால நான் சொன்னேன் எங்க அப்பா ஒரே ஒரு பொட்ட பிள்ளைய பெத்தாரு, அதனால அவருக்கு மேல பாசம். இல்லையப்பா நான் எப்படி தெரியும், நான் சின்ன பிள்ளையா இருக்குள்ள ஓடி வந்தாலும் தூக்கி தூக்கி கொஞ்சம் அப்பா மாறி மாறி இங்க ஒரு மொத்தம் கொடுப்ப, இங்க ஒரு மொத்தம் கொடுப்ப, இவங்க ஒண்ணு கொடுப்ப, இப்படியெல்லாம் கொடுப்பிய. இப்ப நான் இப்படி வந்துக்கிறேன், என் தூக்கி ஒரு மொத்தம் கொடுத்தா என்ன? ஏமா அப்படி சின்ன புள்ளா? சரி சின்ன புள்ளா அரியா குழந்தை பாசமா தூக்கி மொத்தம் கொடுத்தேன். இப்ப கொடுத்தா பாக்குறேன் என்ன கேவலம் நினைக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, இப்ப வந்து கரம்பு அப்படி கிடக்குதுன்னு பாக்குறேன். என்ன செதுக்கிறது தானே அந்த வேலை இல்ல. அதனால எப்பா போனா போகட்டும், இப்பெல்லாம் வந்துக்கிறேன். ஏன் இப்படி ஒன்றி வந்துக்கிறேன்? நல்லா தானே கட்டி கொடுத்தேன். என்ன இப்படி மாடல் மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா? உள்ள போறது அந்த அப்பா இங்க இருந்தாலும் என்னை கட்டி கொடுத்தியே, சரி ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்க கூடாதா? நல்ல பையனாச்சாவன் ஒரு நல்லவன் அந்த பரவாயில்லையே. ஒரு குடிக்காரனை கட்டி கொடுத்து நான் படாத பாடு ஒரு நாள் கூட கிடையாது. டெய்லி வரான், டே கண்ணம்மான்றான். வெளியே போவான், எப்ப அடிக்கிற அடி கொஞ்சமா நஞ்சமா என்ன அடிக்கிற அடியில அந்த 3 பிள்ளைங்க பதறி ஓடுது. எப்ப எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க. எப்ப 3 பொட்ட பிள்ளைங்க? 3 பொட்ட பிள்ளைங்க எனக்கு. சரி பசங்க வந்தா கூட யாராவது பேசுறா? ஐயா கொஞ்சம் நினைச்சுக்காரு. உங்களுக்காக 3 பொட்ட பிள்ளைங்க எனக்கு முத்தாட்டம். இந்த பிள்ளைங்க நீ அடிக்க கொள்ள அம்மா அம்மான்னு அங்க ஒரு வீட்டுக்கா போடுது, இந்தாட்டு ஒரு வீட்டுக்கா போடுது. சரி அவத்தாவது நம்ம பிள்ளைங்க ஓடுது. நல்ல பையனாச்சு அடிச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் எத்தின்னு அடி வாங்குறேன். அந்த பிள்ளைங்க அம்மா அம்மானு கத்துக்கூட அங்கமெல்லாம் பாத்தி ஐயோ பொண்டை வாங்கி குடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு எப்ப என்ன கேக்குறான், எப்படி எல்லாத்துக்கும் சீதனம் கொடுப்பாங்க. அப்ப என்ன சீதனம் கொடுத்தான்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், எங்க அப்பா முதல்ல ஏதோ எங்க வீட்டுல இருந்தது ஒரே ஒரு குதிரை, அந்த குதிரையை வச்சு அவர் பொழப்பு பண்ணி இருந்தாரு. இந்த குதிரையை மட்டும் சீதனமா கொடுத்தா இவன் பொழைப்பானா? அவனுக்கு எப்ப கண்ணு ஒண்ண மாதிரியே ஒரு பக்கம் அவனுக்கு பார்வையில் ஆபரேஷன் பண்ணிட்டேன். அதனால இந்த எப்படி பொழப்பு பண்ணுவான்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியும், நான் நீ கொடுத்த வண்டி இந்த குதிரையை மட்டும் பத்தாது, கூட வண்டியும் போட்டு அனுப்பிச்சு விட்டோம்னா ஏதோ குடும்பத்தை காப்பாத்திக்குவான்னு வண்டி கொடுத்தியா? என் அடிக்குள்ள என்ன சொல்லி அடிக்கிறான். அப்ப என்ன குதிரை கொடுத்தாங்க, குதிரை வண்டி கொடுத்தான் அப்படின்னு பிடிச்சி அடிக்கிறான். அது மட்டும் இல்லையப்பா, என்ன அங்க போனவள இங்க போனவள்னு சொன்னா கூட மறவா, ஆனா சந்தையில போனவள்னு சொல்லி சொல்றான். ஏயா நீங்களா அம்மா சந்தையில போடுறீங்களா இல்லையா? சந்தைக்கு போறீங்களா இல்ல? ஒரு பொம்பளை சந்தைக்கு போறான்னா எதுக்கு போவா? ஒரு காய் ஏதோ ஒரு காய் கசரு வாங்க போவான், ஒரு சந்தை செலவு வாங்க போவான். இவனு எப்ப ஒரு பூ வைக்க கூடாது நான் ஆசைக்கு இந்த மாயாம தாய் அவனை தூக்கின்னு போய் சொல்ல படக்காத்தா ஒரே ஒரு நாள் தவறாத ஒரு ஆசைக்கு ஒரு பொம்னாட்டி இவ்வளவு பூ வச்சேன்னாப்பா யார வச்சுனுங்க எவனா வச்சுனுங்க எனக்கு வச்சுக்கிறத நான் அந்த புள்ளிங்களை பாப்பனா எனக்கு வச்சுக்கிறதுக்கு தோணும். ஒரே நாலு கொண்டுங்க பாரு எப்பா நீ ஒன்னே ஒண்ணு கேளு பாரு, எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க. ஆனா சத்தியமா கல்யாணம் ஆவாததுக்கு முன்னே கல்யாணம் பண்றதுக்கு முன்னே என் வீட்டுக்காரனுக்கு எப்ப ஆபரேஷன் நீ கேட்டு, ஆனா 3 பொட்ட பிள்ளைங்க பெத்துனீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் என் வீட்டுக்காரனுக்கு ஆபரேஷன், ஆனா 3 பொட்ட பிள்ளைங்க எனக்கு பிறந்திருக்கு. கட்டி காப்பாத்தி பாருங்க என்ன ஆபரேஷன் பண்ணலாம். இந்த மாரியம்மா சத்தியமா, இந்த காளியம்மா சத்தியமா, இந்த முந்தானி என் வீட்டுக்காரனுக்கு தவிர ஆனா யாருக்குமே நான் பார்த்தல. அப்ப எப்படியம்மா தரஞ்சுன்னு கேக்குறியா? ஏமா இவ்வளவு சத்தியம் பண்றியே,
கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் சொல்லி சொல்றேன். அப்ப அந்த புடிங்க உனக்கு எப்படி பிறந்துச்சு எப்படி பிறந்துச்சு? அப்படின்னு எப்ப உங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்பா திக்கலும் முக்கலாம் நிக்கலாம் என்ன கேட்க அதனால எப்ப நீ கேட்காத்து நானே செஞ்சா நீ ரோடு போட்டுனா கோடு போடுறேன். நான் சொல்றேன் இல்லப்பா இந்த புடிங்க எப்படி பிறந்துச்சு தானே கேக்குறேன். ஒண்ணும் இல்லப்பா நான் என்ன சொன்னேன் இந்த முந்தானி யாருக்கும் போலன்னு சொன்னேன். அப்படி நான் போறதா இருந்தா இந்த சேலையை கழட்டிட்டு வேற சேலை கட்டின்னு போயிடுறேன். இன்னும் நிறைய கதை இருக்குது. அப்படியாக இருந்தாலும் நான் இப்படி வந்துக்கிறேன். இருந்தாலும் இதுக்கு முன்ன ஒரு ராணியம்மா வந்தால என்னோட அழகா கேறாங்களா? ஐயோ அது ரொம்ப பெகுரு ஏது அது கூட சேர்ந்தவன் அப்படித்தான் இருப்ப. இருந்தாலும் எப்ப நான் நடக்கிற மாதிரி அவன் நடக்கிறாளா? நடந்து காட்டுமா?